ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லவ் இஸ் வார் ஃபர்ஸ்ட் கிஸ் தட் நெவர் எண்ட்ஸ் எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் வர சில விஷயங்கள்லாம் ஓவர் 18+ இருக்கிறதுனால என்னால் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லவ் இஸ் வார் மூவி எபிசோட் 3. டிசம்பர் 23 ஆகுது. என்ன பிரசிடென்ட் இன்னைக்கு ரொம்பவும் மோசமா தெரியுறீங்க அப்படின்னு நிஷிகாமி கேட்கவும் நைட்டு தூங்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் கையாலேயே செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கா. 2வது தடவையா காகியா இதை பாக்குறா. போன தடவை அவள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோ லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து எதையும் சாப்பிட முடியல. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவள் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டா. ஐயோ எனக்கு ரொம்பவும் பசிக்குது, எங்க வீட்டு செஃப் வெளியூர் போனதுனால இன்னைக்கு அவர் சாப்பாடு செஞ்சு தரல, பசிக்குதே அப்படின்னு அவ சொல்லவும் ஒரு வேலையா லஞ்ச் அவளுக்கு கொடுக்கணும்னு அவ எதிர்பார்க்கறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கொடுக்கலான்னு போகவும் ஏன்னா காகியா பசிக்குதா, நான் என்னோட லஞ்ச் பாக்ஸ் அவன் கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு புஜிவரா வழக்க போல வந்து பிளான கெடுக்கவும் இது எல்லாமே ரொம்பவும் ஸ்வீட்டா இருக்கு, டயட்ல இருக்க, உடம்ப மெயின்டைன் பண்றேன்னு சொல்ற, இவ்வளவு ஸ்வீட்டை போய் சாப்பிடுற, இவ்வளவு ஸ்வீட்டையும் சாப்பிடுற வெயிட் எல்லாம் எந்த இடத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு, நீ சரியான தேடிப்படாரர் காகியா சொல்லவோ நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி புஜிவரா அங்கிருந்து ஓடிடுதா. ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு காகியா சொல்லவோ என்னோட லஞ்ச வேணா எடுத்துக்கிட்டியா, நீனும் வந்து நிக்கிறா, உன் வயிறு போடுற சவுண்டை பார்த்தாலே தெரியுது உனக்கு ரொம்பவோ பசிக்குதுன்னு, நீ நார்மலா இதை விட 2 மடங்கு அதிகமா சாப்பிடுவான்னு தெரியும் அப்படின்னு காகியா சொல்லவோ நான் ஒன்றும் தேடி பாடார கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈனவா அங்கேருந்து ஓடுறா. ஷினாமியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நைஸா அங்கேருந்து கிளம்பிடுதான். ஷினாமியா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, சரி நான் தைரியமா இதை பண்ணி ஆகணும். ஷினாமியா உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி சாவேஜ் நம்ம ஹீரோ கொடுக்குறான். கைக்கு அது கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ கையாவா பிடிச்சிருக்கா. ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ கையை தொடச்சு விடுவோ உன் கண்ணத்துல சாஸ் ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரியாப்பா அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட 2 கையவோ அவ பிடிச்சு வச்சுக்கிட்டா. கையை யூஸ் பண்ணாம அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு வா சொல்லவும் இன்டெரக்டா கிஸ் கேட்கறா அப்படிங்கிறது நம்ம ஹீரோ புரியுது. சரி நம்ம ஹீரோவோ தைரியமா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறான். நான் ஐஸ் காகியாவா இருக்கும்போது எனக்கு தேவையான விஷயத்த கிடைக்கிறதுக்காக என்ன சுத்தி இருக்கிறவங்கள தான் ஹர்ட் பண்ற அப்படின்னு காகியா யோசிக்கிறா. பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துருதான். இந்த ஐஸ் காகியா போயிட்டு என்னால பிரசிடென்ட் கஷ்டம் தான் படுறாரு அப்படின்னு சொல்லி நார்மல் காகியாவை பாடியா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட சொல்றா. பிரசிடென்ட் ஒன்னு கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த காகியா கேட்கவும் இல்ல நான் மோசமா நடந்துக்கிட்டேன், என்னால யாரும் காயப்படுறது நான் விரும்பல, நான் என்னோட உண்மையான முகத்துல இருந்தா எல்லாரையும் காயம் தான் படுத்துவேன், ஷினாமியா ஃபேமிலி யாரையும் எதுக்காக நம்பி இருக்க கூடாது, அவங்களோட தேவைக்காக அவங்க என்ன வேணா பண்ணலாம், அப்படிதான் என்ன அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. ரோஷிகாவை ஞாபகம் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல 1000 கிரெயினை செய்யும் போது அவ ஸ்லோவா மடக்கிட்டு இருக்கான்னு அவளை திட்டினதுல அவ ரொம்பவா அழுதுட்டா. 6th கிரேட்லயும் அந்த மாதிரி தான். நான் என்னோட உண்மையான பக்கத்தை மற்றவங்க கிட்ட காமிச்சோம்னா எல்லாரும் என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மை அது இல்லை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, எங்கள் அம்மா சொன்னாங்கிறதுக்காக தான் நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன் அப்படின்னு காகியா ஃப்ரெண்ட் அவளை திட்டிட்டு அங்கேருந்து போயிருப்பா. என்னால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் எல்லாருக்கிட்டே இருந்தும் விலகியே இருந்தேன். என்கிட்ட அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நான் அவங்கள காயப்படுத்தினேன். அதனால தான் நான் யார் கூடயும் சேராமல் தனிமையிலேயே இருக்கலாம்னு நினச்சேன். அப்படி இருந்துமே கூட ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒருத்தர் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். இதனால் தனிமையில் இருந்தது ஒரு பெரிய விஷயமா தெரில. ஆனால் இப்போ அவர் கூட க்ளோஸ் ஆகணும்னு நான் நினச்சேன், மற்றவங்க கூடயோ க்ளோஸ் ஆயிருக்கிறேன். ஆனால் இப்போ திரும்பவும் நான் அவரை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு ஐஸ் காகியா அழுதுட்டு இருக்கவும் நீ ஒரு முட்டாள், நான் அவன் கூட பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு நார்மல் காகியா சொல்லவோ ஏன் இப்படி பண்ற, நான் இருந்தா சுற்றி இருக்கிறவங்கள காயப்படுத்திடுவேன், என்னோட உண்மையான பர்சனாலிட்டியை அவர்கிட்ட காமிக்க முடியாது, அப்படி பண்ணா அவர் என்ன வெறுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, ஸோ நீ என் பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு ஐஸ் காகியா சொல்லவும் ஆனா நீ ஆசைப்பட்டது இன்னும் நடக்கலையே, பிரசிடென்ட் உன்னை கிஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டல அப்படின்னு நார்மல் காகியா கேட்கவோ எனக்கு இதுக்கப்புறம் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு ஐஸ் காகியா சொல்றா. ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஆசை தான் பிரசிடென்ட் கிட்டே இருந்து கிஸ் வாங்கணுங்கிறது, ஸோ கண்டிப்பா நம்ம அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு மத்த காகியா வந்து ஐஸ் காகியா கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கவும் இந்த டாக்டரா அப்படின்னு காகியா ஷாக் ஆகுறா. காகியா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ இவர் தான் வந்து பார்த்து லவ் சிக்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, பிரசிடென்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குமா அப்படின்னு சொல்லி காகியா பயந்துட்டு இருக்கா. நான் நினைச்சது சரிதான் தம்பி, உனக்கு லவ் சிக்னஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும் இது புது டிசீஸா இருக்கு, நான் கேள்விப்பட்டதுலயே நம்ம ஹீரோ சொல்றான், நீ ஒழுங்கா தூங்காம சாப்பிடாம இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி கேசஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், நீ நிறைய ப்ரெஷரை உன் மைண்ட்குள்ள வச்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்க, நானும் உன் வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன், அதுவும் பொண்ணு க்ளோஸா இருக்கும் போதெல்லாம் நிறைய தடவை மயங்கி கூட விழுந்திருக்கேன்னு அவர் சொல்லவும் இதெல்லாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கிற நர்ஸ் கேட்கிறா. என்னோட பேரனும் இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா, மேபி அவனும் இதே மாதிரி லவ்ல விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவோ ஆனா எனக்கு கூட அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மனசை விட்டு பேசு தம்பி, அப்படின்னா தான் உன்னோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லவோ எங்க அம்மா ஆசைப்பட்டபடி நான் நல்லபடியா படிக்கல, நான் ஒரு ஃபெயிலியரா தான் இருந்தேன், எங்க அம்மா என் மேல இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டாங்க, என்னால எந்த ஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ண முடியல, படிக்கணுங்கிறதுல நான் ரொம்பவே வெறியானேன், ஏன்னா நான் பிரில்லியண்டா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் என்ன ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். அந்த காகியா ஒழுங்கா பேசல, நீ மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கான், சின்ன விஷயத்துக்குலாம் இப்படியா பண்றது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றான். நீ ரொம்பவே
ஸ்மார்ட் அழகா தான் இருக்கிற அந்த பொண்ணோட ஆட்டிடியூடே அப்படிதான். இதுல ஓமல எந்த தப்பும் இல்ல. சின்ன விஷயத்துல அப்படி சோகமான நீ அப்படி கேர்ள்ஸ் கிட்ட பாப்புலர் ஆவ அப்படின்னு அந்த பிரசிடென்ட் கேட்டிருப்பான். ஷினோமியா, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நம்ம காம்படிஷன் வச்சுக்கலாம். ஒருவேளை நான் உன்னோட மார்க் கம்மியா வாங்கிட்டா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஏன் உன் கூட மோதன்னு நம்ம கேட்கறா. என்ன தோத்துருவோன்னு பயமா நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளவு சரி நூத்துக்கிடுறா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் படிக்கவும், மியோகி ஷிரோகனேவா யார்ப்பா இது அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்க. அன்னையில இருந்து நான் இன்வின்சிபிளா இருந்தேன். எல்லாருக்கும் என்ன படிக்கணுங்கிறதுக்காக என்னோட பெஸ்ட்டை நான் எப்பவும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என்னோட உண்மையான முகம் அது கிடையாது. எனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணணும்னு நினைச்சேன். தோக்குறது ஒரு ஆப்ஷனே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பாய்ஸ் எப்பவுமே அப்படிதான் கெத்தா இருக்குன்னு நினைப்பாங்க, இதுல என்ன தப்புன்னு டாக்டர் சொல்லவும், ஆனா அந்த பொண்ணு ஒண்ணு நினைச்சு எவ்வளவு அழுதா தெரியுமா, அவளாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்பவுமே வருத்தப்பட்டா அப்படின்னு நர்ஸ் அவங்க பாட்டு பேசவோ, டாக்டர் ஆக்சுவலி இங்க நான் தான் டாக்டர்னு சொல்றாரு. அதை கண்டுக்கிடாம அவ பாட்டு பேசிட்டு இருக்கா. உன்னோட வீக்கான சைடு அவ பாக்குறதுனால அவளுக்கு உன்னை பிடிக்காம போக போறதில்ல இல்ல, உன்னை நீ இவ்வளவு ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்றது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இந்த நர்ஸ் கேட்கவும், என் வீக்கான சைடு அவ கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு, அது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ரெண்டு பேருமே உங்க உண்மையான முகத்தை மத்தவங்க கிட்ட காட்ட பயப்படுறீங்க அப்படின்னு ஹயாசகா சொல்லவும், அவரோட வீக்கான சைடு நான் பார்த்தாலுமே எனக்கு அவரை பிடிக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காகியா நினைக்கிறா. நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருக்கா, அவனை ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போறாரு. பிரசிடென்ட் நீங்க ஓகே தானே, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஹயாசகா மெசேஜ் அனுப்பியிருக்கா. சரி ஓகே நான் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிறேன், ஓவரா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றா. நான் சொன்னாலும் பிரசிடென்ட் கேட்க போறது இல்ல, அவர் எனக்காக தான் இவ்வளவு ஓவரா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்றாருல அப்படின்னு சொல்லி காகியா வருத்தப்பட்டு இருக்கவும், ஷினாமியா எப்படி இருக்கா, நான் அவளை ரொம்பவோ ஒரி பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹயாசகாக்கு மெசேஜ் அனுப்பவோ, அவளுக்கு ஒரு ஐடியா வருது, நான் உன்னை ஒரி பண்ணதுக்கு ரொம்பவோ சாரி அப்படின்னு ஹயாசகா நம்ம ஹீரோட ஃபேஸை மாட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்கா. என்ன பண்றாரு காகியா கேட்கவும், நான் தான் இப்ப பிரசிடென்ட்னு நினைச்சேன், என்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேளுங்கன்னு வா சொல்றா. இது காமெடியா இருக்கு, பட் இருந்தாலும் நான் இந்த கேமை விளையாடுறேன். பிரசிடென்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு காகியா கேட்கிறா. காகியாவை பிடிக்குமா அப்படின்னு ஹயாசகா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புவோம். ஆமா நம்ம ஹீரோ சொன்ன பதில ஹயாசகா இங்க அப்படியே பேசுறா. காகியா ஹயாசகா கிட்ட கேக்குறத அப்படியே நம்ம ஹீரோக்கவா மெசேஜ் பண்ணி கேக்குறா. நம்ம ஹீரோ பண்ற ரிப்ளைவை காகியா கிட்ட அப்படியே கேக்குறா. இப்பெல்லாம் ஏன் என்கிட்ட ரொம்பவோ ரஃபா நடந்துக்கிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ மாதிரியே ஹயாசகா கேட்கவும், நான் உங்க முன்னாடி என்னால ஹானஸ்டா நடந்துக்கிட முடியல அப்படின்னு வா சொல்லவா, அதையே இங்க ரிப்ளைவா அனுப்புறா. இது ஷினாமியா பேசுற மாதிரியே இருக்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எப்போல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்கவோ, ஸ்ப்ரிங்ல இருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றா. உங்களுக்கு நான் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காகியா கேட்கவோ, நீ நினைக்கிறத விட எனக்கு ஒன்று அதிகமாவே பிடிக்கும் அப்படின்னு ஹயாசகா சொல்றா. அப்படியே ஹயாசகா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நடுவில் இருந்து மாத்தி மாத்தி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. ஷினாமியா உன்னோட பர்சனாலிட்டி ஒவ்வொரு நேரமும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, இப்போ நீ யாரா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட எல்லா பர்சனாலிட்டியுமே ரியல் தான், ஏன்னா அது எல்லாமே நான் தானே. நம்ம கிஸ் பண்ண அன்னைக்கு என் லைஃப்ல நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை. உங்களோட உண்மையான சைடை நீங்க என்கிட்ட காட்டல, நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சொல்லப்போனா நம்ம பாதி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கும். எதனால தெரியுமா, ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கிடல. உங்களுக்குமே எத்தனை முகங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். உங்களோட உண்மையான முகத்தை நீங்க என்கிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு காகியா சொல்லவும், நீங்க நீங்களா இருக்கணும், உங்களோட உண்மையான முகத்தையும் அவங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஹயாசகா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவோ வீக்கான விஷயமியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ தங்கச்சி வந்து அவனை சாப்பிட கூப்பிட்டு போ, சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். சின்ன வயசுல இருந்தே என்னோட உண்மையான முகத்தை நான் மறைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஷினோமியா கிட்ட அதை நான் காமிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலோட கிறிஸ்மஸ்க்கு வேற லெவல் பிளானா போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது, கிறிஸ்மஸும் வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷினோமியா ரொம்பவே ரிச்சான ஒரு பொண்ணு, அவளுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இது நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஈவன் அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோவோட தோத்து போற சைடை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா காகியா வந்துட்டு அதை ஆசைப்படல. நம்ம ஹீரோ அவளால ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறா. ஹீரோவோட வீக்கான சைடையும் அவகிட்ட மட்டும் அவன் காமிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு வழியா கிறிஸ்மஸ் வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.